எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த நாளில் அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, எங்களோடு இணைந்து ஆராதிக்க இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் அவரே நம்முடைய உயர்ந்த அடைக்கலமும், அவரே நமக்கு கண்மலையுமாக இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனை நாம் எல்லாரும் இணைந்து அவரை நோக்கி பார்த்து பாடுவோமாம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே என்ற பாடலை நாம் எல்லாரும் இணைந்து இந்த வேளையிலும் நமக்கு அடைக்கலமான தேவனை உயர்த்தி, நாம் இருக்கிற இடங்களிலே அவருடைய நாமத்தை உயர்த்தி எல்லாரும் இணைந்து அவரை உயர்த்துவோமாம். எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்தப்பா, நீரே என் கண்மலை, நீரே எனக்கு அடைக்கலமானவர், நீரே என் தஞ்சம் அப்பா. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம்
பெரியவைகள். ஹalleluya. அவருடைய செயல்கள் அவை மகத்துவம் உள்ளது. ஹalleluya. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு மகத்துவமான செயல்களுக்காக நன்றிகளை செலுத்துவோமா? கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரின் செயல்கள் மகத்துவமானதே. ஆமென். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரின் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியமிதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின்
செய்த நன்மைகளை நித்தம் 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 நாம் நினைக்கும்படியாக, அதை நினைக்கும் பொழுது அது மிகவும் அற்புதமாக இருக்கும். ஆண்டவர் நம்மை விசேஷத்தவர்களாக, நம்மை தாயின் கருவில் உருவான நாள் முதலாக இந்த நாள் வரைக்கும் அவருடைய வார்த்தையின்படியாகவே அவர் நம்மை முன்குறித்த நாள் அன்றைக்கு அவர் நம்மோடு செய்த அந்த உடன்படிக்கையின்படியாகவே இந்த நாள் வரைக்குமாக நம்மை கண்ணின் மணியைப் போல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ போகும் இடமெல்லாம் உன் மேலே நான் வைத்து என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாள் வரைக்குமாக அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் நாம் எல்லாரும் இணைந்து இந்த அருமையான பாடலை பாடப்போகிறோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ஆமென். நாம் எல்லாரும் இணைந்து இந்த பாடலை கரங்களை தட்டி, ஆண்டவரே நீ என்னோடு வர நான் எவ்வளவு பாக்கியமானவன் அப்பா, நான் எவ்வளவு விசேஷமானவன் ஆண்டவரே என்ற உணர்வோடு இணைந்து நாம் எல்லாரும் இந்த பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் உடைய மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பத்தினாலே எங்களை பாதுகாக்கிறீங்களே, அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என்னை விசேஷமானவன் என்று அழைத்து என்னோடு இருக்கிற உடைய பிரசனத்துக்காக நன்றி. எல்லாரும் நான் இந்த ஹல்லேலூயா. தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வருகிற தேவன், ஹல்லேலூயா. அன்பான தேவன் நம்மோடு இருப்பதினாலே நம் வாழ்க்கையில் அது போதும் என்று எல்லாரும் நான் அப்பா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மீண்டுமாக மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்க என் கூட வருதாண்டுகிறே, அது போதும் என் வாழ்க்கையில. எல்லாரும் நான் இது சொல்லுவோமா? தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஹல்லேலூயா. தாகம் தந்த நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மோடு வருகிறார். அதுக்காக எல்லாரும் நான் நாமே அப்பா ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களோடு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லு.
கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆமென். கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேராக மாற்றும் என் நேசரினோடு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். அப்பா, நீங்க என்னோடு இருக்கீங்க. என் வாழ்க்கையின் கசப்புகள் எல்லாம் மாற்ற தேனாக மாற்றுகிறவர். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. சொல்லுங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். எல்லாரும் பார்த்து சொல்லுவோமா? ஏசப்பா நம்ம கூட வருதுனால தானே இன்னைக்கு கசப்பான நம்ம வாழ்க்கையெல்லாம் மதுரமாக மாற்றினாரே. ஒரு யக்கவாஷைக்கு நம்ம வாழ்க்கையெல்லாம் தலைகீழாக மாற்றினாரே. ஹல்லேலூயா. அநேகருக்கு நம்ம வாழ்க்கையை ஒரு சுகந்த வாழ்க்கையாக, அநேகருக்கு நம்ம வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றினதுக்காக எல்லாரும் இந்த ஆமென். எஸ் லார்ட். எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். ஆமென். எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. அண்டத்தையும் படைத்தவர், நீங்க பார்க்கிற இந்த பூமி, இந்த உலகம், நீங்க பார்க்கிற இந்த வானம், நீங்க பார்க்கிற இந்த பூமி, அதில் உள்ள எல்லாவற்றையும் அண்டத்தையும் படைத்த ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளுடைய இரட்சகர், அவரே நம்மளுடைய கர்த்தர். அவர் நம்மோடு வருவதினால் தானே இந்த மேன்மை, இந்த விசேஷம் நம்மளுடைய வாழ்க்கையில். அவர் இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்படாதபடிக்கு இந்த வருடத்திலே இதுவரைக்கும் நாம் பலவிதமான காரியங்களை பார்த்தாலும் அந்த காரியங்கள் எதுவும் நம் கிட்ட வராதபடிக்கு நம்மோடு இருக்கிறவர். இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர். அவர் பெரியவர் என்பதை நாம் எல்லாரும் பார்க்கும்படியாக ஆண்டவர் பாராட்டின அந்த விசேஷித்த கிருபைக்காக நாம் எல்லாரும் இணைந்து இப்பொழுது அந்த மிகவும் பெரியவர், we are going to lift up the name of the great and mighty God, the I am that I am. Come on, church, let us all sing and celebrate the presence of the Almighty God that was with us all through these days. And let us lift up the banner and let us say that our God, He is great and mighty. Join with us even as we sing and celebrate the greatness of our sing. Hallelujah. Thank you, Father. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. Lift your banner at the entranceway. Praises to our King. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. Everyone together.
God. உங்களையும் என்னையும் அழைத்தவர் அவர் ஏதோ நேற்று இருந்து இன்றைக்கு போகிற தேவன் அல்ல. அவர் சதா காலமும் நம்மோடு இருப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவங்களுக்கு முடியவே இல்லை. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் அது எதுவுமே இல்லை. நாங்கள் அடிக்கடி எங்கள் சபையில் ஒரு சகோதரியை குறித்ததான ஒரு சாட்சியை கேட்போம். அது என்னவென்றால், அந்த சகோதரி ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்த ஒரு சின்ன கிராமத்தில் வசித்த சகோதரி. ஆனால் அந்த சகோதரியோடைய அவங்களுக்கு இருந்த ஒரே நிலம் பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்திலே ஒரு பெரிய மலை இருந்ததாம், ஒரு பெரிய மவுண்டன் இருந்தது. அந்த மவுண்டன் அந்த இடத்துல இருந்ததுனால அந்த சகோதரியால் எந்த ஒரு காரியமும் அந்த இடத்தை வைத்து செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த சகோதரிக்குள்ளாக இருந்த விசுவாசம் என்னவென்றால், இந்த உலகத்தில் உள்ளவனிலும் நமக்குள்ளாக இருக்கிறவர் அவர் பெரியவர். இந்த மலையை விட, இந்த இடத்துல என்னுடைய ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற இந்த மலையை விட எனக்குள்ளாக இருக்கிற ஏசப்பா அவர் பெரியவர் என்ற விசுவாசத்தினாலே ஒவ்வொரு நாளும் அந்த மலைக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மலையே பெயர்ந்து அப்புறம் போ என்று ஒவ்வொரு நாளும் காலையில் சொல்லுவாங்களாம். அதிசயமாக ஒரு நாள் அந்த ஆப்பிரிக்கா தேசத்தின் கவர்மெண்ட்லேருந்து அந்த இடத்துல இருக்கிற அஃபிஷியல்ஸ்லாம் வந்து இந்த சகோதரியை பார்த்தாங்களாம். பார்த்து சொன்னாங்களாம், இந்த இடத்துல இருக்கிற இந்த மலையில் இருக்கிற அந்த கல்லுலாம் எங்களுக்கு தேவை. நாங்கள் ஒரு பெரிய ஹைவே கட்ட போகிறோம், ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கவர்மெண்ட்லேருந்து நடக்க போகுது. அதுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் இந்த மலையில தான் இருக்கு. ஆகவே உங்களுக்கு தேவை எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லுங்க, அந்த பணத்தெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். இந்த மலையில் இருக்கிற கற்களெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த சகோதரி உடனே சந்தோஷமாக ஓகே சொன்னாங்களாம். பார்த்தீங்கன்னா அடுத்த நாளிலிருந்து சுமார் கொஞ்ச நாளில் அந்த மலை அந்த கிரவுண்டை விட்டு அப்புறமாய் போயிடுச்சு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த சகோதரி அந்த இடத்த வந்து பார்த்து சொன்னாங்களாம், மலையே நான் சொன்னேன் பத்தியா, இந்த இடத்துல உனக்கு இருக்கிற இடம் இல்லைன்ட்டு. ஆகவே அந்த சகோதரிக்குள்ளாக இருந்த அந்த சின்ன விசுவாசம் அது அந்த நாளிலே செயல்பட்டு இன்றைக்கும் அந்த சம்பவம் எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அந்த சகோதரியை நம்ம பார்க்கலன்னா கூட அந்த சகோதரிக்குள்ளாக இருந்த விசுவாசம், தன்னுடைய தேவனை குறித்துதான நம்பிக்கை, அவர் எவ்வளவு பெரியவர் என்று அறிந்த அந்த விசுவாசம் இன்றைக்கும் பேசப்படுகிறது. ஆகவே எல்லாரும் இணைந்து உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரச்சனையே நீ என்னை விட்டு போக போற. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. Oh, you mountain, be removed in the mighty name of Jesus. Come on, speak for church. You and I are called to not to speak about the problem, but to speak to the problem about the greatness of God. இந்த நாட்களிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரச்சனை குறித்து பேச அழைக்கவில்லை. அந்த பிரச்சனையை பார்த்து நம் தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் நாமம் எவ்வளவு பெரியது என்று பேசும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க பேசும் பொழுது உங்களுக்கு விரோதமான மலைகள் எல்லாம் விலகி போகிறதை வருகிற நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். Oh yes, oh Lord Jesus, we celebrate the power that is in the name of Jesus. How excellent is your name, oh Lord. 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 How excellent
காரியங்கள், கூடாத காரியங்கள் எல்லாம் அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே நடைபெறும்படியாக, எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்படியாக எல்லாரும் இணைந்து அருமையான நாமம், அருமையான நாமம், அருமையான நாமம் இயேசுவே, அருமையான நாமம், ஹல்லேலூயா, அருமையான நாமம், அருமையான நாமம் இயேசுவே, வல்லமையுள்ள நாமமே, வல்லமையுள்ள நாமமே, வல்லமையுள்ள நாமமே, வல்லமையுள்ள நாமமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வல்லமையுள்ள நாமம், ஹல்லேலூயா. ஓரியக்கமஷக்கே. இந்த வேளையிலே நீங்கள் பாடுகிற இந்த வேளையிலே அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை, அவருடைய நாமத்தில் இருக்கிற ஆரோக்கியம் உங்களை நிரப்பும்படியாக, உங்கள் குடும்பங்களை நிரப்பும்படியாக, உங்கள் சரீரங்களை நிரப்பும்படியாக இந்த வேளையிலே தேவனுடைய நாமத்தின் வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, ஹல்லேலூயா, இயேசுவே, ஆரோக்கியம் தரும் நாமமே, ஆரோக்கியம் தரும் நாமமே, ஆரோக்கியம் தரும் நாமமே, ஆரோக்கியம் தரும் நாமமே, ஆரோக்கியம் தரும் நாமம், ஆரோக்கியம் தரும் நாமம், ஆரோக்கியம் தரும் நாமம் இயேசுவே, ஆரோக்கியம் தரும் நாமம், ஆரோக்கியம் தரும் நாமம், ஆரோக்கியம் தரும் நாமம் இயேசுவே. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ my King. What a beautiful name it is. Nothing compares to it. What a beautiful name it is. The name of Jesus. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ my King. What a powerful name it is. Oh, nothing compares to it. What a powerful name it is. The name of Jesus. அருமையான நாமம், அருமையான நாமம் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமம், வல்லமையான நாமம், ஈடு இல்லை அந்த நாமம், ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமம், வல்லமையுள்ள நாமமே, வல்லமையுள்ள நாமமே, வல்லமையுள்ள நாமமே, வல்லமையுள்ள நாமமே. Hallelujah. We lift up your name, Jesus.
that everything under heaven and under the earth will bow before your name, Jesus, right now. Even as we call on your name, Jesus, even as your children are calling on your name right now, let the power in your name manifest in their life right now, Jesus. ஆண்டவரே, உம்முடைய மக்கள் உம்முடைய நாமத்தை அழைக்கிற இந்த வேளையிலே, ஆண்டவரே, இந்த வேளையிலே அப்பா உம்முடைய நாமத்தின் வல்லமை வெளியரங்கமாகும்படியாக இவர்கள் வாழ்க்கையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Lord. Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆராதனை ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷமான வேளை. இந்த உலகத்தில் எங்கு போனாலும் கிடைக்க முடியாத ஒரு சமாதானம், நித்திய மகிழ்ச்சி, இவைகள் அத்தனையையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஆராதனை. அதனால தான் அன்றைய பரிசுத்தவான்கள் தேவ ஆலயத்திற்கு நேரம் காலம் இல்லாமல் போனார்கள். ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் அவர்கள் தேவ ஆலயத்திற்கு போன நேரத்தை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவும் யோவானும் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில், அது நம்ம கணக்கின்படி பார்க்கும் பொழுது ஏறக்குறைய பகல் நேரமாக இருக்கிறது. நல்ல ஆராதனை செய்தீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கத்தான் போகிறோம், ஆயத்தமாகத்தான் இருக்கிறோம். என்றாலும் இடையே ஆராதனையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நமது ஏஞ்சல் டிவி இயேசு ஊழியங்கள் கட்டட காரியங்கள் வெகுவாக வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் முடிவதற்கு இன்னும் சில பொருளாதார தேவைகள் இருக்கிறது. அழகாக வடிவமைக்கப்பட்டு உள் வேலைகளும் மிக நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பூர்த்தி அடைவதற்குத்தான் இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்சம் பொருளாதார தேவைகள் உண்டு. ஜெபியுங்கள். கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்குள்ளே எதை ஏவி விடுகிறாரோ அதை செய்ய நீங்கள் தாவி வாருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்களை அறிந்து நமது இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கென்று அல்லது வேறு பல நிதிகளுக்கு என்று நீங்கள் கொடுக்க விரும்புகிறதை மனப்பூர்வமாய் கொடுங்கள். ஒரு பிரார்த்தனை ஏறெடுக்கிறேன். பரலோக தந்தையே, தமது பிள்ளைகள் மிகுந்த ஆசையோடு நான் தேவனுடைய திருப்பணிக்கு கொடுக்கிறேன் என்று ஒரு நல்ல நிலத்தில் விதை விதைக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உமது வாக்கையின்படியாக 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தருளுவீராக. உமக்கே சகல துதி கனம் மகிமை இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இதோ ஒரு பாடல். நன்றிகளை செலுத்துவோமா? கர்த்தரே உம் செய்கை
சொல்லுவேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு காட்டுபவர். நம்பி வந்தோரை ஒவ்வொரு நாளும் கிருபையினால் முடிசூட்டுகிற தேவனை ஹல்லேலூயா உயர்த்தி பாடுவோமா? வாங்க நேயர்களே, அன்பர்களே, நீங்கள் செய்த தியாகமான ஊழியத்தை கர்த்தர் மிகுந்த கனத்துக்கு உரியவதாக பார்த்திருக்கிறார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கை உங்கள் முன் கொண்டு வர விரும்புகிறேன். என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள் என்று எழுதிய புத்தகங்கள் உண்டு. அதில் பெரிய தீர்க்கதரிசியாக ஏசாயா எழுதின அந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வாசிக்கிறோம், கேளுங்கள். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 44 and the verse 24. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர்.
இந்த வசனத்தை நீங்கள் திரும்பி திரும்பி வாசித்து பார்த்தால் உலக வரலாறு என்ன அழகாக சுருக்கமாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறார் பாருங்கள். உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர். இதிலேயே புரியுது, எந்த ஒரு தனிநபரும் கர்த்தர் அல்லாமல் இந்த பூமிக்கு வரவில்லை. ஒரு தாயின் கருவில் உருவாக்குகிறவர். அதே போல பாருங்களேன், நான் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பினார். வானமும் பூமியும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. இதுக்கு நடுவில் தான் அவர் சொல்கிறாரு, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அதை தான் உங்கள் மத்தியில் மையமாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொல்கிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். I am the Lord who makes all things. All things. Nothing is too difficult for him. அவருக்கு இது கூடாது முடியாது என்று சொல்வதற்கு இடமில்லை. அவரால் எல்லாம் உண்டானது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. அப்படிப்பட்ட கர்த்தர் தான் நான் நம்ப எல்லாவற்றையும் செய்கிறேன். ஏதோ 1 2 செஞ்சு அப்படியே ஒதுக்கி விடுகிறவர் அல்ல. ஒரு மனிதன் உருவாக்கப்பட்ட தாயின் கருவில் வடிவமைக்கப்பட்ட நாள் தொடங்கி அவன் கல்லறைக்கு, கருவறையிலிருந்து கல்லறைக்கு செல்லும் வரைக்கும் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். எத்தனை பெரிய ஆண்டவர் பாருங்கள். எவ்வளவு பெரிய பரந்த மனப்பான்மை. இந்த வாக்கை கிமு 712 ஏசாயா என்ற தீர்க்கதரிசியின் வழியாகத்தான் உரைக்கிறார். சிருஷ்டிப்பின் வரலாற்றை, மனுக்குலத்தின் வரலாற்றை இங்கே அழகாக எடுத்து உரைத்து விட்டார் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்பதற்கு ஆதாரமாக இதே ஏசாயா 45ஆம் அதிகாரம் 12 18 ஆகிய வசனங்களில் வாசிக்கும் பொழுது அதை இன்னும் நன்றாய் நாம் அறிய முடியும். ஏசாயா 45 12 18. நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இவர்தான் பூமியை உண்டு பண்ணினவர், அதிலே வாசம் பண்ணுகிற மனிதனை சிருஷ்டித்தவர். வானங்கள் தான் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. சர்வ சேனையையும் அவர்தான் உண்டாக்கினார். ஒவ்வொன்றையும் அழகாக அழகாக வடிவமைத்து உருவாக்கின கர்த்தர். ஒரு பறவையை யூடியூபில் பார்த்தேன். ஐயோ, அது தன்னுடைய சிறகை விரிக்கும் பொழுது என்ன அழகான ரம்மியமான நிறங்கள், ஒவ்வொன்றிலும் ஒரு விதமாக அது திரும்பும் பொழுது, அது மேலே பார்க்கும் பொழுது, கீழே பார்க்கும் பொழுது, சற்று நடக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான நிறம். ஆஹா, கண்கொள்ளா காட்சி. இன்னொரு பறவையை பார்த்தேன். அது போடுகிற கூச்சல் அவ்வளவு அழகாக இருக்கிறது. எந்த இசைக்கலைஞனாலும் அப்படிப்பட்ட ஒரு இசையை மீட்க முடியாது. அவ்வளவு அழகாக அதனுடைய சப்தம் தொனிக்கிறது, காதுக்கு இனிமையாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பறவையையும் ஒவ்வொரு மிருக ராசிகளையும் படைத்துவிட்டு மனிதனை குறித்து அவர் எழுதும் பொழுது
பிரமிக்கத்தக்க அதிசயமாய். நான் அப்படி தான் உண்டாக்கப்பட்டேன்னு சங்கீதக்காரர் எழுதி முடிக்கிறார். எவ்வளவு நேர்த்தியாக அழகாக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் இந்த பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் படைத்தார். ஏசாயா 43:15 இப்படி வாசிக்கின்றோம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். பாருங்களேன், கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிற விதம். அவர் பரிசுத்தமான கர்த்தர். அவருடைய பரிசுத்தத்திற்கு நிகர் எதுவுமே கிடையாது. அவர்தான் சிருஷ்டிகர், ஆனால் அவர்தான் உங்களுக்கும் எனக்கும் ராஜா. ஓ, என்ன பெரிய பாக்கியம்! இன்றைக்கு உலகம் போகிற போக்கில் வறுமை தாண்டவமாடுகிறது. பொல்லாத நோய்கள் பீடித்து மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள். வழி தெரியவில்லை. இயற்கை சீற்றங்கள். நல்ல அரசியல் தலைவர்கள் என்னென்னமோ முயற்சி எடுக்கிறார்கள். தங்களால் ஆன மட்டும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்தி எதையோ செய்து மக்களை காக்க பார்க்கிறார்கள். முடியவில்லை. முடிவில் தோல்வி அடைகிறார்கள். யுத்தம் செய்து ஏதாகிலும் ஒரு வழியில் நாட்டை காக்க முடியுமோ, அபகரிக்க முடியுமோ, மக்களை வாழ வைக்க முடியுமோ என்று முயற்சி எடுத்தாலும் தோல்வி கண்டு ரட்சிக்க முடியாதபடிக்கு தங்களுடைய அவல நிலையை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இங்கே இஸ்ரவேலின் சிருஷ்டிகர் உங்கள் ராஜா. இந்த ராஜா இருக்கும் பொழுது அங்கே குறைவே இருக்காது, நிறைவுதான் வரும். ஏசாயா 45:3 அவர் என்ன சொல்கிறார்? உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஐயோ, ஒரு 50 பேர் இருந்தாலே தடுமாறிடுறோம். எதுக்கு 50 பேர்? ஒரு 5 பேர் பேரையே மாற்றி மாற்றி சொல்லிவிடுறோம். நான் அவனில் நினச்சேன். நான் ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிருந்த பொழுது நீண்ட நாள் பார்த்திராத சிலரை பார்த்தபோது அதில் ஒரு அருமை மகளை பார்த்து, நீதானே அவள் என்றேன். ஐயோ, நான் அவள் அல்ல, நான் அவளுக்கு தமக்கை என்றாள். பாருங்கள், ஒரு சில ஆண்டுகள் அல்லது ஒரு 2-3 பேரில் ஒருவரை கண்டுபிடிக்கவே எவ்வளவு கஷ்டம்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியில் இருக்கின்ற தற்காலத்தில் 8 பில்லியன், அதாவது 800 கோடி மக்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். அவர் தான் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் செய்வேன்ப்பா. நீ என்னப்பா நீ மட்டும்தான் இருக்கிறேன்னு நினச்சியா? எலியா ஒரு முறை அப்படி தான் ரொம்ப அழட்டிக்கிறார், தான் மட்டும்தான். அப்போ ஆண்டவர் சொன்னார், எலியா கொஞ்சம் அடக்கி வாசி. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வச்சுருக்கேன். அடங்கிட்டார், நடுங்கி போயிட்டார், ஒடுங்கிட்டார் எலியா. அதுபோல் ஒவ்வொரு தனிநபரையும் விசாரிக்கிற இயேசு கர்த்தர் உங்களையும் என்னையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர்தான் ஒளியை படைத்தார். ஏசாயா 45:7 சொல்கிறது. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். எல்லாத்தையும் செய்கிறவர். ஒளியை அவர்தான், இருளை அவர்தான். ஏதும் அவர் அசைவு இல்லாமல் நடைபெறுவதில்லை. அதனால தான் நாம் எப்பொழுதுமே எல்லாம் தெய்வ செயல்னு சொல்லணும். கர்த்தருக்கு சித்தமானால் நான் இன்னின்ன பிரகாரம் செயல்படுவேன் அல்லது வருவேன் என்று நாம் சொல்ல வேண்டுமே தவிர, என்னால் முடியும் என்று மமதையில் எதையும் செய்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அவரே எல்லாவற்றையும் செய்கிறவர். யோபு பாருங்கள், 42:2 அழகாக சொல்கிறாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். மிக 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 நொந்து போன ஒரு மனிதன் என்ன அழகா ஆண்டவரை பற்றி சொல்கிறார். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்,
நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் ஒரு காலம் தடைபடாது. ஏன்னா யோபுவுக்கு நல்லா தெரியும். ஆதியாகமம் 1:1 நம்ம எல்லாரும் மனப்பாடமாக சொல்வோமே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நெகேமியா 9:6 இதை பற்றி என்ன சொல்கிறது? வாசிக்க கேட்போமா? புக் ஆஃப் நெகேமியா 9:6. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. நீர் ஒருவரே கர்த்தர், வானாதி வானங்களையும் சர்வ சேனையையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் நீர்தான் அப்பா உண்டாக்குனீர், நீர்தான் காப்பாற்றுகிறீர். ஏன்னா அழகா நெகேமியாவினுடைய புஸ்தகத்தில் நெகேமியா சொல்றதை கேட்குறோம். இந்த பூமி எப்படி இது அந்தரங்கத்தில் தொங்கிக்கிட்டு இருக்க, எப்படி? அதை நாம் யோபு புஸ்தகம் 26:7 வாசிக்கிறோம். வாசிக்கட்டுமா? அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அந்தரத்தில் தொங்குறது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. சார்ல்ஸ் டியூக் என்ற ஒரு சந்திர மண்டலத்திற்கு போயிட்டு வந்த அற்புதமான ஒரு நபர் 1981 இந்தியாவிலே சென்னையில் உள்ள டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் இல்லத்திற்கு வந்து ஐயா அவர்களை சந்தித்தார். ஐயா அவர்கள் இந்த விண்வெளி பயணம் போய் வந்த சார்ல்ஸ் டியூக்கோடு பேசி முடிச்சுட்டு அவரை அழைத்து கொண்டு அப்பொழுது பணியாற்றி கொண்டிருந்த ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சிப்பந்திகளுக்கு அறிமுகப்படுத்தினார். இவர் சார்ல்ஸ் டியூக் சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்தவர், அவர் உங்களோடு பேசுவார். அந்த சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்த மிஸ்டர் சார்ல்ஸ் டியூக் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். நான் அந்த விண்கலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது சற்று பூமியை பார்க்கலாம் என்று பார்த்தால் பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் இங்கே யோபு சொல்றார். யோபு புஸ்தகத்தில் வாசித்தோம், அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். இந்த சார்ல்ஸ் டியூக் என்ற மனிதனுக்கு தெய்வ நம்பிக்கை மிக 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 அதிகமாயிற்று. இது எப்படி தொங்கிட்டு இருக்கு, ஒரு டென்னிஸ் பால் சைஸுக்கு இருந்ததாக அவர் சொல்றார். அப்படிதான் பூமி தெரியுதான், அப்படியே அந்தரத்தில் தொங்குதே. அப்படியானால் இதை படைத்து அந்தரத்தில் தொங்க வைத்து அழகு பார்க்கின்ற உருவாக்கிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை முழுமனதோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு கிறிஸ்தவனாக அவர் இந்தியாவிற்கு வந்து இந்த சம்பவத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்ட பொழுது அது பரவசமாயிருந்தது. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அவரே. 102 சங்கீதம் 25 இப்படி வாசிக்கிறோம். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. கர்த்தரை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியை. நான் அவருடைய கரத்தின் கிரியை என்பது ஆச்சரியம். ஆனால் அதைவிட ஆச்சரியம், வானங்கள் பூமியை அவர் கரம் அஸ்திபாரப்படுத்தியது. அப்போஸ்தலர் 14:15 வாசிக்கின்றோம். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஏன்னா அழகா இங்கே அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு ஆணித்தரமாய் சொல்கிறார்கள்.
நாங்கள் பிரசங்கிக்கிற அல்லது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர்தான் நீங்கள் காண்கின்றபடி இவைகளை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை ஆணித்தரமாக அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்திலே, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அவரே எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அவருடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும், அவருடைய வார்த்தை. அதனால தான் 100க்கு அதிபதி ஒருவர் இயேசு இந்த பூமியில் தனது ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசுவிடம் ஓடி வருகிறார். என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான் ஐயா, இயேசப்ப நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்று சொல்கிறார். இவர் சொல்கிறார், இல்லைப்பா, என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். இயேசு ஆச்சரியப்படுகிறார். இஸ்ரவேலருக்குள் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி அந்த மனிதனுடைய விசுவாசத்தை பார்த்து அவர் மகிழ்ந்து வியந்து போகிறார். அதே நேரத்தில் உம்முடைய வார்த்தையை அனுப்பினா போதும்னு சொன்னார் பாருங்க. அவர் வார்த்தையை அனுப்பினார். அந்த வேலைக்காரன் அந்த க்ஷணப்பொழுதில் சுகமானான் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவின் குழிக்கு மீட்கிறார். அவர் வார்த்தை போகும் பொழுது அந்த வார்த்தையினாலே தான் மக்கள் விடுதலை பெறுகிறார்கள், சுகமடைகிறார்கள். அவர் எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். கர்த்தராகிய தேவன் அவருடைய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிற அதிகாரம் இதுதான். இந்த வார்த்தையை நீ போய் சொல்லு, அந்த வார்த்தை அற்புதங்களை நடப்பிக்கும். அதே போல நாம் பார்க்கின்றோம், நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட அவர் இருந்தால் எல்லாம் லேசாக முடியும். பாருங்கள், ஆதியாகமம் 21:22 இப்படி வாசிக்கிறோம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். தேவன் உன்னுடனே இருக்கிறார். சில நேரங்களிலே நாம் சிலரை பார்க்கும் பொழுது எப்படி இவர்களால் முடிந்தது, இதற்கு காரணம் என்ன என்று நாம் எண்ணும் பொழுது அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர்களோடு கூட இவர் இருக்கிறார். உமக்கு தெரியும், உங்களுக்கு கோலியாத் என்ற ராட்சத பிறவியாகிய அந்த மனிதனை தாவீது என்ற ஒரு சிறுவர் 5 கூழாங்கற்களை வைத்து தன்னிடத்தில் இருந்த ஒரு சிறு ஆயுதம் போன்ற உண்டிகோல்னு நம்ம சொல்லுவோமே, அதிலே கல்லை விட்டு எறிகிறார். ஒரே ஒரு கல் கோலியாத்தின் நெத்தியில் பட அவர் தலை குப்புற விழுந்து மாளுகிற செய்தியை நாம் அறிவோம். யார் செய்தது? கோலியாத் வீசின கூழாங்கல் போய் அந்த வெற்றியை கொண்டு வந்ததா? இல்லை, தாவீதோடு கூட இருந்த கர்த்தர் ஆவியான தேவன் இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதும் பொழுது எழுதுவார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று சொல்வதற்கு எங்களிடத்தில் ஏதும் இல்லை. அதனால தான் நாம் எப்பொழுதும் பெருமிதம் கொள்ளக்கூடாது. இது நான் கட்டின மகா பாபிலோன் என்றார் நேபுகாத்நேச்சார். அந்த க்ஷணப்பொழுதை கீழே தள்ளப்பட்டார். அவனோடு கூட இருந்து கிரியை செய்கிற கர்த்தர்
ஆதியாகமம் 39:3 இப்படி வாசிக்கின்றோம். கர்த்தர் அவரோடே இருக்கிறார் என்றும் அவர் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவர் எஜமான் கண்டு. கர்த்தர் அவரோடு இருக்கிறார். யாரோடு? யோசேப்போடு. யோசேப்பை அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள் வெறுத்தார்கள், குழியில் போட்டார்கள், பின்பு குழியிலிருந்து தூக்கினார்கள், அவரை ஒரு அடிமையாக விற்று போட்டார்கள். ஆனால் இந்த யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்பு செய்கிறதை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். யோசேப்பின் காரியம் ஜெயமாயிருந்தது. யோசேப்பை சிறையில் போட்டால் அந்த சிறையிலும் கர்த்தர் அவரோடு இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆக அன்பானவர்களே, ஒரு தனி மனிதனை இயக்குகிறவரும் கர்த்தர், அந்த தனி மனிதனை எல்லாவற்றிலும் ஜெயம் பெற வைக்கிறவரும் கர்த்தர். யோசேப்பு ஒரு அடிமையாகத்தான் போனார். அவருக்கு அங்கே பல சோதனைகள் வந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவரை அந்த எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றினார். யோசேப்பினுடைய சொல்லுக்கு அங்கே மக்கள் நடுங்கினர், அடங்கினர், ஒடுங்கினர். யோசேப்பு என்ன சொன்னாரோ அதுதான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு கர்த்தர் யோசேப்பை உயர்த்தும் பொழுது கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் நீங்கள் கீழாவதில்லை, நீங்கள் மேலாவீர்கள். என்னாகமம் புஸ்தகம் 16:28 அங்கே நாம் மோசேயை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால். இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். நானா செய்யலப்பா. மோசே பலமுறை கர்த்தரிடத்தில் சொல்கிறார், அப்பா என்னால் முடியாது, வேற யாருன்னா அனுப்புங்க, நான் திக்குவாய் மந்த நாவு உள்ளவன், என்னை விட்டுடுங்க. ஆனால் கர்த்தர் விட்டப்பாடில்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒன்றை சொல்லி, மோசே நீதான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நீதான் போகணும், உன்னை கொண்டுதான் இவைகளெல்லாம் செய்ய போகிறேன். வெறும் கோல் அவர் கையில் இருக்கு. அந்த கோலை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை நடப்பித்தார். அதை நாம் எல்லாம் அறிவோம். அப்படியானால் மோசையோடு கூட கர்த்தர் இருந்து எல்லாவற்றையும் செய்வதற்கு மோசேக்கு அவர் ஒரு உறுதுணையாக இருக்கிறார். மோசையின் நிமித்தமாக அங்கே அற்புதங்கள் நடந்தது. உலக வரலாற்று காரியங்கள் நடந்தன. ஒரு செங்கடலே இரண்டாக பிளந்தது. எதை வைத்து? மோசையின் கையில் இருந்த கோலை நீட்டின பொழுது. எல்லாவற்றையும் செய்கிறவர் உங்களோடு கூட இருப்பாரையானால் எல்லாவற்றையும் வெற்றியாக முடியும். ஏன் அப்படி என்றால், நீங்கள் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் உங்களையும் அவர் சாயலிலே சிருஷ்டித்து அவரை போல வைத்திருக்கிறதினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆதியாகமம் புஸ்தகம் 1:26 சிருஷ்டிப்பின் வரலாறை வாசித்து வரும் பொழுது உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார் என்பதை அங்கே வாசிக்கிறோம், கேளுங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லிவிட்டு அவரோடு நிறுத்தி கொள்ளாமல் உங்களையும் என்னையும் அவரை போல அவருடைய சாயலிலே அவருடைய ரூபத்தின்படியே உண்டாக்கிவிட்டு நாமும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அளவுக்கு நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, என்னை விசுவாசிக்கிறவன் செய்த காரியங்களை செய்வான், என்னை பார்க்கிலும் மேலானவைகளை செய்வான். சாதாரணமாக இந்த பூமியில் வாழ்கிறவர்கள் தன்னை யாரும் மிஞ்சிவிடக்கூடாது, தனக்கு கீழாக அடங்கியிருக்க வேண்டும்
என்று எண்ணம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது, அருள்நாதர் இயேசுவோ என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், தேவ சாயலிலே உருவாக்கப்பட்ட மனுஷன் அவருடைய சுவாசத்தை கொடுத்தார் என்று ஆதியாகம புஸ்தகம் 2:7 சொல்றது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு ஜீவனை கொடுக்க தமது ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதனால தான் நீங்களும் நானும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவரை போல நீங்களும் நானும் செய்ய முடியும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். அவரை போல அவருடைய தன்மையை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை அவர்தான் இயக்குகிறார். அதனால் என்னாலும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். யோபு அதை அழகாக சொல்கிறார் பாருங்க. 33ஆம் அதிகாரம் யோபு புஸ்தகம் 4ஆம் வாக்கியம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆவியானவர் தான் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் தான் என்னை உயிராக வச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு உயிர் கொடுத்தது அதுதான். அதனால தான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அவரது சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளே இப்படிப்பட்ட வல்லமைகளை கொடுத்திருக்கிறோம். அவர் நம்மை உண்டாக்கி, நம்மை அவரது சாயலில் உண்டாக்கி உருவாக்கி அவருடைய ஆவியை நமக்குள் கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதனுக்கும் அவர் தந்திருக்கிற அந்த அதிகாரம், அந்த வல்லமை அந்த மனிதனால் வந்தது அல்ல என்பதை இங்கே யோபு பக்தன் தெளிவுபடுத்துகிறார். அவரே என்னை உண்டாக்கினார், ஆவியானவரே எனக்கு உயிரை கொடுத்து என் சுவாசத்திலே அவர் வாசம் வீசுகிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் தாமே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து உங்களை மகிழ பண்ணுவாராக. நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். நீர் சொன்னீர், நானே எல்லாவற்றையும் செய்கிறேன். நீங்கள் பேசாமல் இருங்க, நான் உங்களுக்காக யாவையும் செய்வேன். இன்றும் இனி என்றும் நாங்கள் உமது நிழலில் இருக்கும் பொழுது நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிப்பீர். அந்த விசுவாசத்தோடு உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பர்களே, இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம். போதகர் சாரா ராஜன் ஜான் சில வார்த்தைகளை சொன்ன பின்பு நாம் ஏகோபித்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நம்ம பிள்ளைகள் எல்லாரும் இப்பொழுது அடுத்த வகுப்புக்கு போகிறாங்க. அடுத்ததாக அவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதிலே அவர்கள் இணைந்து செயல்பட பெற்றோர்களாகிய நீங்களும் அதில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இப்பொழுதும் நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தர வேண்டும். பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனைகள் என்ன? பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனைகள் என்ன? 18 விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. முதலாவது பிரச்சனை மாந்திரீக வல்லமைகள், வீட்டில் வருகிற விபத்துகள், வீட்டில் உள்ளவர்களால் ஏற்படும் ஆபத்துகள், வீட்டு பூர்வீக அக்கிரமங்களினால் வரும் பாதிப்புகள், குழந்தைகளுக்கு உரிய வியாதிகள், குழந்தைகளை கடத்தி செல்கிறவர்கள், தொற்று வியாதிகள், இரத்தம் குடிக்கிறவர்கள், மாம்சம் புசிப்பவர்களின்
பயம் முறுத்துதல். விளையாடுகிறவர்கள் மூலம் வரும் ஆபத்துகள். அக்கிரமக்காரருடைய அழுத்தம். பெரியவர்கள் கூட இருப்பவர்கள் மூலம் ஆபத்தான பொருட்களை பெறுவது. பொறாமையுள்ள அயலகத்தார் மூலம் வரும் துன்மார்க்கம். தூங்கும்போது பிள்ளைகளுக்கு வரும் ஆபத்துகள். பிறக்கும்போதே வந்த பாதிப்புகள். பெயர் வைக்கும் நிகழ்வு போது வந்தவைகள். கடந்த கால அறியாமை காலங்கள் அல்லது அமைதியான நேரங்களில் வந்த பிரச்சனைகள். பள்ளிக்கூடத்தில் வந்த பாதிப்புகள். விஷ உணவு மூலம் வந்தவைகள். பிள்ளைகள் பலவிதங்களிலும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், பெற்றோர்களாகிய நாம், நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது அறிக்கைகளை ஏறெடுப்போம். சங்கீதம் 118:17. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சங்கீதம் 56:13. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவன் உள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. 2 தீமோத்தேயு 1:10. 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இப்பொழுது நாம் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். பிதாவே, பிதாவே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எடுக்க வரும், எடுக்க வரும். எந்த ஒரு வியாதியிலிருந்து விடுவியும், 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 விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, பிதாவே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எடுக்க வரும், எடுக்க வரும். எந்த ஒரு வியாதியிலிருந்து விடுவியும், 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 விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, பிதாவே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எடுக்க வரும், எடுக்க வரும். எந்த ஒரு வியாதியிலிருந்து விடுவியும், 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 விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இப்போ என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லும்போது என் பிள்ளைங்க ஜாய்ஸ் டேனியல் பெண்டிகாஸ், பிளஸ்ஸி சாலமன் 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ என் பிள்ளைங்க ஜாய்ஸ் டேனியல் பெண்டிகாஸ்ட், பிளஸ்ஸி சாலமன். இப்போ நான் இந்த அறிக்கையை சொல்லும்போது சொல்லணும், ஜாய்ஸ் டேனியல் பெண்டிகாஸ்ட், பிளஸ்ஸி சாலமோன், எனக்கு முன்னே நீ கல்லறைக்கு போக மாட்டாய். எனக்கு முன்னே நீ கல்லறைக்கு போக மாட்டாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுடைய பெயரை சொல்லுங்க. நீ எனக்கு முன்பாக கல்லறைக்கு போக மாட்டாய். என்னுடைய பிள்ளைகளை காலத்திற்கு முன் கல்லறைக்கு கொண்டு செல்லும் சாத்தானே, கல்லறைக்கு கொண்டு செல்லும் சாத்தானே, என்னுடைய எந்த பிள்ளைகளையும் நீ கண்டுபிடிக்க முடியாது முடியாது முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை காலத்திற்கு முன் கல்லறைக்கு கொண்டு செல்லும் சாத்தானே, கல்லறைக்கு கொண்டு செல்லும் சாத்தானே, என்னுடைய எந்த பிள்ளைகளையும் நீ கண்டுபிடிக்க முடியாது முடியாது முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை காலத்திற்கு முன் கல்லறைக்கு கொண்டு செல்லும் சாத்தானே, கல்லறைக்கு கொண்டு செல்லும் சாத்தானே, என்னுடைய எந்த பிள்ளைகளையும் நீ கண்டுபிடிக்க முடியாது முடியாது முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் எந்த பகுதிகளில் எல்லாம், என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் எந்த பகுதிகளில் எல்லாம் வியாதிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவும் கழுவும் கழுவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் எந்த பகுதிகளில் எல்லாம், என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் எந்த பகுதிகளில் எல்லாம் வியாதிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவும் கழுவும் கழுவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் எந்த பகுதிகளில் எல்லாம், என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் எந்த பகுதிகளில் எல்லாம் வியாதிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவும் கழுவும் கழுவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருப்ப விரும்பும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருப்ப விரும்பும் ஒவ்வொரு மாந்திரீகம், சூனியம் சுட்டெரிக்கப்படுவதாக சுட்டெரிக்கப்படுவதாக சுட்டெரிக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருப்ப விரும்பும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை
திருப்ப விரும்பும் ஒவ்வொரு மாந்திரீகம், சூனியம் சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருப்ப விரும்பும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருப்ப விரும்பும் ஒவ்வொரு மாந்திரீகம், சூனியம் சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக, சுட்டெரிக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை கனவின் வழியாக தொந்தரவு செய்யும் ஒவ்வொன்றையும் நான் அக்கினியில் நிறுத்துகிறேன், அக்கினியில் நிறுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை கனவின் வழியாக தொந்தரவு செய்யும் ஒவ்வொன்றையும் நான் அக்கினியில் நிறுத்துகிறேன், அக்கினியில் நிறுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை கனவின் வழியாக தொந்தரவு செய்யும் ஒவ்வொன்றையும் நான் அக்கினியில் நிறுத்துகிறேன், அக்கினியில் நிறுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய பிள்ளைகளை கனவின் வழியாக தொந்தரவு செய்யும் ஒவ்வொன்றையும் நான் அக்கினியில் நிறுத்துகிறேன், அக்கினியில் நிறுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருப்பும் ஒவ்வொரு இரவில் நடமாட செய்யும் ஆவிகள், இரவில் நடமாட செய்யும் ஆவிகள் அக்கினியை பெறுவதாக, அக்கினியை பெறுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருப்பும் ஒவ்வொரு இரவில் நடமாட செய்யும் ஆவிகள், இரவில் நடமாட செய்யும் ஆவிகள் அக்கினியை பெறுவதாக, அக்கினியை பெறுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருப்பும் ஒவ்வொரு இரவில் நடமாட செய்யும் ஆவிகள், இரவில் நடமாட செய்யும் ஆவிகள் அக்கினியை பெறுவதாக, அக்கினியை பெறுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருப்பும் ஒவ்வொரு இரவில் நடமாட செய்யும் ஆவிகள், இரவில் நடமாட செய்யும் ஆவிகள் அக்கினியை பெறுவதாக, அக்கினியை பெறுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக
என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக அனுப்பப்பட்ட காலத்துக்கு முன்னே மரணம் கொண்டு வரும் அம்புகள் திரும்ப சுட்டெரிக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக அனுப்பப்பட்ட காலத்துக்கு முன்னே மரணம் கொண்டு வரும் அம்புகள் திரும்ப சுட்டெரிக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக அனுப்பப்பட்ட காலத்துக்கு முன்னே மரணம் கொண்டு வரும் அம்புகள் திரும்ப சுட்டெரிக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக அனுப்பப்பட்ட காலத்துக்கு முன்னே மரணம் கொண்டு வரும் அம்புகள் திரும்ப சுட்டெரிக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எந்த பிள்ளைகளுக்கும் எதிராக ஆயத்தமாக்கப்பட்ட தீய பிரேத பெட்டி உன்னை உண்டாக்கினவனையே புதைக்கட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எந்த பிள்ளைகளுக்கும் எதிராக ஆயத்தமாக்கப்பட்ட தீய பிரேத பெட்டி உன்னை உண்டாக்கினவனையே புதைக்கட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எந்த பிள்ளைகளுக்கும் எதிராக ஆயத்தமாக்கப்பட்ட தீய பிரேத பெட்டி உன்னை உண்டாக்கினவனையே புதைக்கட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எந்த பிள்ளைகளுக்கும் எதிராக ஆயத்தமாக்கப்பட்ட தீய பிரேத பெட்டி உன்னை உண்டாக்கினவனையே புதைக்கட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக மரணமடைய
என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் அனுப்பப்பட்ட அக்கினி அம்புகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எடுக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக மரணமடைய என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் அனுப்பப்பட்ட அக்கினி அம்புகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எடுக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக மரணமடைய என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் அனுப்பப்பட்ட அக்கினி அம்புகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எடுக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக மரணமடைய என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் அனுப்பப்பட்ட அக்கினி அம்புகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எடுக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரேத வல்லமையே செயல் இழந்து போக கட்டளையிடுகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரேத வல்லமையே செயல் இழந்து போக கட்டளையிடுகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரேத வல்லமையே செயல் இழந்து போக கட்டளையிடுகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகள் சாப்பிட்ட எந்த விஷமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒன்றுமில்லாமல் போவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகள் சாப்பிட்ட எந்த விஷமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒன்றுமில்லாமல் போவதாக ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என் பிள்ளைகள் சாப்பிட்ட எந்த விஷமும், என் பிள்ளைகள் சாப்பிட்ட எந்த விஷமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒன்றுமில்லாமல் போவதாக, ஒன்றும் இல்லாமல் போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுது திருவிருந்து ஆராதனைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த அவருடைய சரீரத்தையும் நமக்காக சிந்தின இரத்தத்தையும் இப்பொழுது நாம் புசிக்கப் போகிறோம், பானம் பண்ண போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் என்னிலே நிலைத்திருக்கிறார்கள், நானும் உங்களிலே நிலைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலும் இந்த திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய வருகை வரையிலும் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிற பந்திக்கான அப்பம், ரசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அதை ஜெபித்து கர்த்தருடைய சரீரமாய் திரு ரத்தமாய் மாற்றி புசித்து பானம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, ஜீவ அப்பம் நானே என்றீர். பாவ மன்னிப்பின் மீட்புக்கென்று என் இரத்தத்தை சிந்துகிறேன் என்று இப்பொழுது நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இந்த அப்பம் உம்முடைய சரீரமாகவும் இந்த ரசம் உம்முடைய இரத்தமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரத்தோடு அந்த அப்பத்தை பிட்டு கொடுங்கள். ஸ்தோத்திரத்தோடு மற்றவர்கள் புசியுங்கள். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்குரிய என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். அவர்கள் ஸ்தோத்திரத்தோடு அதை பருகினார்கள். நீங்களும் இப்பொழுது இயேசுவின் இரத்தம் என்று சொல்லி பருகுங்கள். அன்பர்களே, கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்ற நீங்கள் இருக்கிற இடங்களில் பயபக்தியோடு எழுந்து நில்லுங்கள். பரலோக தந்தையே, எங்களுக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தீர். நன்றி அப்பா. உலகமெங்கும் இருக்கிற தெய்வ மனிதர்கள், குறிப்பாக ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும் அப்பா. கத்தோலிக்க ஊழியர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை ஊழியர்கள், பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அரசியல் தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் நாட்டை ஆளுகிறவர்கள், பாரத பிரதமர் தொடங்கி அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் ஒவ்வொருவரையும் உடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். சரீரத்தில் பலகீனம் கொண்டிருக்கிற மக்களை தொட்டு சுகமாக்கும். பல பிரச்சனைகளிலே சிக்கொண்டிருக்கிற தம் பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் நீங்கி விடுதலையை தந்தரலாம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். குறிப்பாக இந்த ஆராதனையை தவறவிட்டு விட்டேனே என்று இறுதியில் கலந்து கொண்டவர்கள், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. எமது தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை யூடியூபில் இதை பார்க்கலாம்.
இல்லை என்றாலும் வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் மறு ஒளிபரப்பாகும் பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.